வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஃபெடரல் பேங்க். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 246 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 245 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆவரேஜாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்லி ஹையாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது, 0.9 டாலரன்ஸில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் வந்து 0.69ங்கிறதுனால ஆவரேஜ் வாலட்டாலிட்டி, நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு 3% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 1.6% குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இவங்க பேங்க் ஷேருங்கிறதுனால நம்ம வந்து கிராஸ் என்பிஏ செக் பண்ணுறோம். ஸோ கிராஸ் என்பிஏ 1.83 இருக்குது. இது லெஸ் தென் 3ங்கிறதுனால இது வந்து இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது 3.8% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னாக்கா 9.5% குறைஞ்சு போயிருக்கு. அதே சமயத்தில் Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட இவனுக்கு வந்து ஒரு 6 கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி ரூபா 73 கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 0.3 இன்க்ரீஸ் ஆகி 4 இருக்கு. இபிஎஸ் ஓட டிடிஎம் 16 இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இபிஎஸ் ஓட டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 குவார்டரா வந்து இந்த 16 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறான். 16-16.9ங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இல்லை, அஃபோர்டபிலிட்டியில வேல்யூஷன் வந்து அஃபோர்டபிலிட்டியில இருக்கிறதுனால இவங்க வந்து இந்த ட்ரேடர்ஸ் வந்து இந்த இதை ஸ்டாக்னேட்டட் அப்படின்னு சொல்லி எடுத்து கீழே கரெக்ஷன் வருவாங்களா அப்படின்னு சொன்னால் சந்தேகத்துக்குரியதுங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இல்லை, சப்சிக்வெண்ட்டாக க்ரோத் காமிச்சாங்க அப்படின்னு சொன்னால் இது உடச்சு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 2.13% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.22% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 1.32% டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது சிக்னிஃபிகண்டாக நம்ம நோட் பண்ணக்கூடியது. எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் 37.5ஆகவும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 75.2ஆகவும், எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 25.5ஆகவும் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுக்கிறோம். நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 140, ஃபேர் பிரைஸ் 224, கரண்ட் பிரைஸ் 244. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 1.09ன்னு இருக்கு. இவங்க நார்மல் வாலட்டாலிட்டியில இருக்கிறதுனால இவங்க வந்து 1 இதுலேயே வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை கடந்து போனாங்கன்னா 1.5க்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ 1.5 அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட 1.25னா 280, 1.5னா 300 கடந்து போகும். ஆனால் ஒரே குவார்ட்டர்ல அவ்வளோ தூரத்துக்கு போகுமான்னா அப்படி வாய்ப்பு கிடையாது. இப்போ வந்து 1.25 வேணா இவங்க டச் பண்ணலாம். இல்லாட்டி இந்த இடத்தோடைய கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதோட அனாலிசிஸை நம்ம அடுத்த இடத்துல வந்து இபிஎஸோட டிடிஎம் அனாலிஸ் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது 1லேருந்து 0.75 கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 168லேருந்து 280 அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோலேருந்து நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் 15.9, அது ஆவரேஜ் பண்ணும்போது 3.98ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இதை நம்ம வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டர் எக்ஸிட் ஆக போகிறது, இந்த குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது 0.18 கூட தான் இருக்குது. எகைன் திருப்பி இங்கே ஸ்டாக்னேட்டட் தான் வருது. ஆனால் இப்போ கரண்ட் இபிஎஸ் 15.9, அது அடுத்தது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் வருது. ஸோ இப்போ இபிஎஸோட டிடிஎம் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் வருது. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு ஸ்டாக்னேட்டட் பொசிஷனை தான் கொண்டு வருது. எகைன் திருப்பி குமுலேட்டிவ் ஆவரேஜோட நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 0.1 தான் வந்து ஆவரேஜ் கூட இருக்குது. எகைன் திருப்பி ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் இருந்தாலும்
இவங்க வந்து இவங்களோட இதில் வந்து 0.5 0.1 அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லாட்டி சைட் வேஸ்லேயே இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும். ஸோ இப்போ ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், அதே சமயத்தில் சைடு வேஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பொறுமை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா ட்ரேடர்ஸ் ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு டக்குன்னு வந்து கரெக்ஷனுக்குள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி சைடு வேஸில் போகுதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பேங்க் ஷேருங்கிறதுனால ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ஏற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த 2 சைடும் நம்ம கிளைம் எடுத்து வச்சுக்கிட்டு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். இது இப்போ Q2 நான் யூஸ்வலாக வந்து நான் ப்ரூஃப் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் பண்ண மாட்டேன். இந்த இதுக்கும் சரி பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இதே மாதிரி தான் வந்திருக்கும், ஆனால் நான் ப்ரூஃப் பண்ணலை. இது நம்ம போன தடவை கொடுத்துருக்கக்கூடிய Q1 டயத்தில் போட்ட வீடியோ நமக்கு வந்து மிட் பாயிண்டான 239 to 236 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதை உடைச்சோன்னா S1க்கான வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருந்தோம். இப்போ இவன் கடந்து போயிட்டு இருக்கிறான். அது போன தடவைக்கு உண்டானதில்லை. இந்த தடவை நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அதே தான் நமக்கு வந்து S2 S1 நம்ம எடுத்திருக்கிறோம். S2 இது வந்து S3யோட மிட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் S2 S1உடைய மிட் பாயிண்ட் எடுத்திருக்கிறோம். இப்போ நமக்கு மிட் பாயிண்ட் 141, அதாவது S2 S3யோட மிட் பாயிண்ட் 141 142, S2 185 184, S2 S1உடைய மிட் பாயிண்ட் 238 241, S1 301 304. இது நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறது ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. மேத்தமெட்டிக்கலாக நமக்கு சப்போர்ட் ஆகலாம், ஆனால் ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்தோட இவன் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறானா அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இப்போ ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எப்போ வேணும்னாலும் அவங்க டக்குன்னு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து நம்மளை பார்த்துக்குவோம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து என்ட்ரி எடுக்கணும். சப்போஸ் இது ஸ்ட்ராங்காக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொன்னாக்க S1 301 to 304 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.